ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஆனால் மற்ற விலங்குகள் அதனை பார்த்து பயந்து சிங்கம் கிட்டே வர பயந்தனர். மனம் நொந்து போன சிங்கம் சிவனிடம் சென்று, சிவனே, நான் என் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எந்த விலங்குகளும் என்னிடம் நட்பு கொள்ளவில்லை. ஏன்? அதுக்கு ஒரு காலம் வரும், காத்துக் கொண்டீர். அதை கேட்டு சிங்கம் காட்டுக்கு சென்றது. அப்போது ஒரு பறவை சிங்கத்தை பார்த்து, சிங்கமே, எங்கே செல்கிறாய்? சிங்கம் அதை கண்டுகொள்ளாத போல் சென்றது. சிங்கமே, உனக்கு காது கேட்கவில்லையா? ஏ பறவையே, உன்னை கொல்வதற்குள் இங்கிருந்து சென்றுவிடு என்று கோபத்துடன் பயன்படுத்தியது. அந்த பறவை சட்டென்று காளியாக உருவெடுத்தது. தாயே, தாங்கள்தான் வந்திருப்பது என்று தெரியாமல் சற்று கோபத்தை வெளிப்படுத்திவிட்டேன். நான் எல்லா முறையும் கோபத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்தேன். ஆனால் இந்த முறை மட்டும் விட்டுவிட்டேன். எல்லா நேரமும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எண்ணாதே. எந்த நேரத்தை கட்டுப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டும் கட்டுப்படுத்திக்கொள். சிறிது காலம் கடந்தது. சிங்கம் தனது கோபத்தை கைவிட்டது. அனைத்து விலங்குகளும் நட்பாய் சிங்கத்துடன் பழகியது.